ஸ்டாலின் சொல்கிறார் இந்த மதவாதத்திற்கு எதிராக தீர்ப்பு வரும் என்று. மதவாதமே இங்கே இல்லை, மனிதவாதம் தான் இருக்கிறது. மனிதர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்கான அத்தனை திட்டங்களும், மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நீங்கள் எவ்வளவு நாள் திட்டுங்க, ஆனால் அவர் திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டு விட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருப்பார் என்பது எங்களது அழுத்தமான நிலை. இல்லை, அவங்க காவியை வெண்மையாக்குனாங்க, வெண்மை இப்போ காவியாக்கியிருக்கோம், அவ்வளோதான். காவியை வெண்மையாக்குனாங்க, முதல்ல வெண்மை அல்ல அது. ஏன்னா அவரோட ஒரிஜினாலிட்டி இருக்கு இல்லையா, அதை இவங்க மாற்றினாங்க, நாங்கள் ஒரிஜினலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம், அவ்வளோதான். தேர்தல் முடிந்து முதல் முறையாக தேர்தலில் எப்படி போட்டியிட்டோம் என்பது மட்டுமல்ல, எப்படி வெற்றி பெற போகிறோம் என்பதையும் மாவட்ட தலைவர்களிடமிருந்து கருத்து கேட்கும் கூட்டம் மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலும், மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி, மத்திய அமைச்சர் முருகன் அவர்களெல்லாம் கலந்து கொள்ளுகின்ற அனைத்து ஆஃபீஸ் பேரர்ஸ், மாநில நிர்வாகிகள் கலந்து கொள்ளுகின்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி மிகுந்த உற்சாகமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் 4ஆம் தேதி மத்தியிலும் சரி தமிழகத்திலும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்பதுதான் எங்களது கருத்து. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக பதவி ஏற்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே எங்கள் தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருப்பதைப் போல எவ்வளவு அறுதி பெரும்பான்மை கிடைக்க வேண்டுமோ அந்த அளவை நாங்கள் தாண்டிவிட்டோம். அந்த அளவிற்கு எங்களது தொண்டர்களின் பணி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மரியாதைக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ 3ஆம் தேதியே அவர்கள் வெற்றியை கொண்டாடுவதைப் போலவும், ஏதோ மதவாதத்தினால் பிரித்தாண்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு மிகப்பெரிய நீண்ட கடிதத்தை எப்பொழுதும் போல அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், சொல்லி வருகிறார்கள். ஆனால் இந்த நாட்டை, இந்த மாநிலத்தில் ஒரு வேற்றுமையை உருவாக்கியதில் அவர்களுக்குத்தான் பங்கு அதிகம் இருக்கிறது. மறுபடியும் நாங்கள் சொல்வது, எல்லா விழாக்களுக்கும் வாழ்த்து சொல்லும் நீங்கள் ஏன் இந்து மத விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள்? அப்போ யார் பிரித்தாண்டு கொண்டு அதை நீங்கள் அரசியலாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் மறுபடியும் வைத்திருக்கிறோம். அண்ணன் எச் ராஜா போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் வலிமையாக இந்த கேள்வியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் குறிக்கோள் என்ன என்றால், மாநிலத்திற்கு மாநிலம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பிரித்தாளுகிறார் என்ற ஒரு தகவலை மட்டுமல்ல, ஏதோ தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக இருப்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் போல தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக இந்த உண்மையை பொறுத்து கொள்ளாமல் மாநில கட்சிகள், அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் வேண்டுமென்றே ஏதோ பிரித்தாளுகின்ற போல ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். 4ஆம் தேதி அதற்கான பதில் கிடைக்கும். ஏனென்றால் ஸ்டாலின் சொல்கிறார் இந்த மதவாதத்திற்கு எதிராக தீர்ப்பு வரும் என்று. மதவாதமே இங்கே இல்லை, மனிதவாதம் தான் இருக்கிறது. மனிதர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்கான அத்தனை திட்டங்களும், மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நீங்கள் எவ்வளவு நாள் திட்டுங்க, ஆனால் அவர் திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஆக திட்டங்கள் தான் பேசுகிறது. நீங்கள் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வட இந்தியாவில் கூட அவங்க, இங்கே நம்ம தென்னிந்தியாவில் பல இடங்களில் அவை மறைக்கப்படுகிறது. ஒரு சாலையோர வியாபாரியிடம் கேட்கிறார்கள், நாங்கள் எல்லாம் இன்று கொரோனாவை தாண்டி வாழ்ந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால் தான், அதனால் எங்கள் ஓட்டு அவர்களுக்குத்தான் என்று மிக தெளிவாக சொல்கிறார்கள். ஆக இந்த பிரித்தாளும் அரசியல் தமிழகத்தில் தான் ஸ்டாலின் போன்றவர்களால் தான் செய்யப்படுகிறதே தவிர பாரத பிரதமர் தெளிவாக, இன்னும் சொல்ல போனால் இன்றோடு அவர் 64 பேட்டிகளை கொடுத்திருக்கிறார். எல்லா பேட்டிகளிலும் மிக தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் என்பதை இங்கே திரித்து இங்கே விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்தந்த மாநிலத்திற்கான பிரச்சனைகளை மிக தெளிவாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பேசுகிறார். அதனால் இன்று தோல்வி பயத்தில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை இந்தி கூட்டணி ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் நடந்த 5 மாநில தேர்தல்களில் இதே முறையைத்தான் அவர்கள் கையாண்டார்கள். விவாதங்கள் வரைக்கும் வந்துருச்சு.
இப்போ அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, இல்லை இது பொது தேர்தலின் முன்னோட்டமான, இல்லை இது ஆமாம் பொது தேர்தல் முன்னோட்டம் தான், ஏன்னா நாங்கள் இண்டி கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் பெரிய மாநிலங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிச்சது. அதனால் இன்றைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரப்போகிறது. நிச்சயமாக 4ஆம் தேதி மிக வலுவான ஒரு அரசு மத்தியிலும் ஒரு வலுவான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களை பெற்று மாநிலத்திலும் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பதுதான் எங்களது கருத்து. இல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இல்ல அது தவறான கருத்தாகத்தான் இருக்க முடியும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். கர்நாடகாவில் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஏற்படும் போது கூட நேற்று ஒரு பல்கலைக்கழகத்தில் சொல்லியிருக்கிறாரு, 50% மேல் சிறுபான்மையினரை மட்டுமே இவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். அதில் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு இருக்கிறது. ஆக பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சிறுபான்மையினருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது. ஆனால் பொருளாதார ரீதியில் மிக பின்தங்கிய நிலையில் இருந்தால் கூட அது எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான இடங்கள் பறிக்கப்படுகிறது. இது நான் உயிரோடு இருக்க வர முடியாது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா நான் ஹைதராபாத்தில் அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன். அதனால் அவர் மிக தெளிவாக சொல்ல, ஏன்னா ஹைதராபாத் போன்ற இடங்களிலும் அதனால் பாதிக்கப்பட்ட இடங்கள், நேரடியாக இந்துக்கள் பாதிக்கப்பட்ட இடங்கள். அதனால் அவர் சொல்வது இங்கே திரித்து கூறப்படுகிறதே தவிர, ஏன் நான் கேட்குறேன், இப்போ அவங்களோட இடஒதுக்கீடை நாம் பறிக்கும் பொழுது அவர்களுக்கான அங்கீகாரத்தை பறிப்பதாக எடுத்துக்கொள்ளவில்லையா நீங்கள் யாருமே? இதைத்தான் மறுபடியும் பிரதமர் சொல்கிறார். 4 கோடி ரூபாய் பிடிப்பட்ட தமிழக பாஜக நிர்வாகிகள் எல்லாமே கூட சிபிசிஐடி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. நீதிமன்றத்திலும் இல்லை, அதுக்கு எங்கள் சம்பந்தம் இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது மரியாதைக்குரிய எங்களது பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது அரசியல் காழ்ப்புணர்வினால் இது நடைபெறுகின்ற ஒரு குற்றச்சாட்டை தவிர அதற்கும் எங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்பது மிக தெளிவாக சொல்லி ஆகிவிட்டது. நீங்க சொன்ன மாதிரி வந்து பிரித்தாள விஷயம் அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அப்போ பிரதமருடைய ஒவ்வொரு மாநிலங்களும் நீங்க சொன்ன மாநில பிரச்சனை பேசுறாருன்னு சொல்லும்போது ஆனால் குறிப்பாக எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் பிரதமர் தவறாமல் முஸ்லீம்களுக்கு தான் பேசுறாரு, அதெல்லாம் முன்வைக்கிறாரு. அவர்கள் இடஒதுக்கீடு வந்து இப்போ பறிக்க போவதாவது அவர்கள் வந்து அவர்கள் தனி இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருவாங்க, இல்லை வந்து தொடர்ந்து இது இந்தி கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து முஸ்லீம்கள் ஆதரவு பண்ணுற மாதிரிலாம் அது வைக்கிறாரு. தொடர்ந்து முஸ்லீம்களை டார்கெட் பண்ணுற காரணம் அதாவது மறுபடியும் பாரத பிரதமர் ஏதோ ஒரு கூட்டம் முழுசா பேசும்போது அதை மட்டுமே பேசுவதை போல நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். இல்லை, 90-95% அவர் தனது சாதனைகளை பேசிவிட்டு இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் காங்கிரஸின் அஜெண்டாவில் அது இருக்கு. ஆனால் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போதே இப்படிப்பட்ட ஒரு விவாதம் வரும்பொழுது மதம் ரீதியாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஆக நமது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அரசியலமைப்பு சட்டம்தான் நான் மதிக்கின்ற புனித நூல். ஆக அது படிதான் நாங்கள் நடந்து கொள்வேன் என்று பிரதமர் சொல்கிறார். நாம் என்ன சொல்றோம்னா, பிரதமர் தெளிவாக பேசுறாரு, ஆனால் எதிர்கட்சிகள் தெளிவற்ற தன்மையில் விவாதத்தை கொடுக்கிறார்கள். நாம தெளிவற்ற தன்மை ஏதோ தெளிவாக பேசுற மாதிரி நாம புரிந்து கொள்கிறோம். அதான் நமது தவறு. பிரதமர் மிக தெளிவாக இருக்கிறார், இதான் உண்மை. தென் சென்னைன்னு இல்லை, ஜூன் 4 வெற்றி செய்தியை பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணிக்கு மத்தியிலும் இருக்கும், மாநிலத்திலும் இருக்கும். அவ்வளவுதான். தென் சென்னையிலும் வெற்றி இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இல்லை, அதான் தென் சென்னையில் வெற்றி இருக்கும், நிச்சயமான வெற்றி இருக்கும். இல்லை, எனக்கு அந்த ஃபீலிங்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இப்போ தாய் வீட்டுக்கு திரும்பி வந்த சகோதரி போல் எங்கள் அண்ணன் கூடயும் தம்பி கூடயும் உட்கார்ந்துருக்கேன் நான். அதனால் எனக்கு அதில் ஏன்னா அப்படி கவலைப்படக்கூடிய அளவிற்கு தமிழக மக்கள் எங்களை வைக்க மாட்டார்கள் என்பதில் அதில் எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான். அதனால் அது மாதிரி நாங்கள் வந்து சிந்திக்கிறதெல்லாம் இல்லை. எண்ணி துணிக கருமம் தான், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு தான். நான் துணிஞ்சிட்டோம். ஏன் துணிஞ்சோன்னா எங்கள் கட்சி அந்தளவிற்கு பலமாக இருக்கிறது மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறது என்பதுதான்.
துணிச்சலாக ஒரு ஆளுநர் பதவியை விட்டுட்டு வரோன்னா தொண்டர்களுக்கு மரியாதை இருக்கிற கட்சிக்கு தான் அப்படி வர முடியும். பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட முடிவை துணிச்சலாக எடுக்க முடியும். அதில் நான் ஒரு சாதாரண தொண்டர், அவ்வளவுதான். ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவ தலைவர் அண்ணாமலை ஒரு விமர்சனத்துக்கு அதிமுக அது கடுமையாக எதிர்த்திருக்காங்க. அவருடைய ஜெயலலிதா இருக்கும்போது தன் மாநில தலைவராக இருந்திருக்கீங்க, அவர் ஒரு இந்துத்துவ தலைவராக நிச்சயமாக சொல்கிறேன். அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான். அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம். ஆனால் அவங்க இருக்கும்போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அவர்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்களில் குடமுழுக்கு நடத்துவதாக இருக்கட்டும், கரசேவகர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததாக இருக்கட்டும், கரசேவையை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும், ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர். அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர். அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் அன்னதானம் போட்ட தலைவர் அவர். அதனால் மிக தெளிவாக அதே மாதிரி ராமசேதுக்கு மற்ற இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றவர்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர். ஆக இதற்கு எவ்வளவோ காரணங்களை எங்களால் முன்னிறுத்த முடியும். அதனால் நிச்சயமாக அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். ஏனென்றால் அப்படி சொல்வதற்கான அடித்தளம் இருக்கிறது. கரசேவகை பாராட்டி இருக்கிறார், ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார். கரசேவையில் ஈடுபட்ட தொண்டர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். அதனால் எங்களது நிச்சயமான நம்பிக்கை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டு விட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருப்பார் என்பது எங்களது அழுத்தமான நம்பிக்கை. இல்லை, அதிமுக அவங்க அதே அதிமுகவோட கொள்கையில் அந்த தலைவர்கள் இருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் கரசேவையை ஆதரித்த போது அங்கே உள்ள இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்கலாம் எதிர்த்தாங்களா? இல்லை, குறுகிய வட்டம் இல்லை, இது பெரிய வட்டம். இது நாங்கள் அவரை இன்னும் பறந்துபட்டு இந்தியா முழுவதும் அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறோம். நீங்கள் பெரிய வட்டம், இது குறுகிய வட்டத்தில் தான் நீங்கள் அந்த அம்மாவை வைக்க முயற்சி செய்கிறீர்கள். நாங்கள் பெரிய வட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்பதுதான் எங்களது கருத்து. இந்துத்துவ தலைவர் சொல்லும்போது தொடர்ந்து முந்திக்கிட்டு அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நீங்க சொல்ற இந்துத்துவ தலைவருக்கும் அவங்க இந்துத்துவத்தை எதை பாக்குறாங்க தொடர்ந்து கண்டனம் தெரிவிக்கிறதுக்கான காரணமான எதை பாக்குறாங்க? இல்லை, இந்துத்துவான அவங்க ஒரு மத ரீதியாக ஒன்றை மட்டும் அவர்கள் பார்க்கிறார்கள். நாம் என்ன நினைக்கிறோன்னா, இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை. இந்த இந்திய கலாச்சாரத்தில் பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றும் ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாய்தான் அன்னதானம்னா என்ன, அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை ஓங்கி சொல்வது என்றால் என்ன. ஆக அதை அவர் செய்தார். அதனால் அந்த இந்துத்துவத்திற்கு அவர் ஆதரவாக இருந்தார் என்பது இல்லை. அதில் அவங்க புரிதலே தப்புன்னு சொல்கிறேன். இல்லை, அவங்க இல்லை, அப்படி பார்த்தா நம்ம மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளவு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள், கால நேரத்தை எவ்வளவு சிறப்பாக பின்பற்றினார்கள். இங்கே உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், கால நிர்ணயம் செய்து அதே நேரத்தில் தான் தமிழ்நாடு முழுசும் எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் செய்யணும்னு அவங்க நேரடியாக சொன்னாங்க. ஆனால் நான் இன்னொரு கேள்வி கேட்டேன் ஒரு பேட்டியில், இன்று இந்துத்துவாயை எதிர்க்கிறோம், சனாதானத்தில் உள்ள நம்பிக்கையை நாங்கள், சனாதானம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை எதிர்க்கிறோன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ராகு காலத்துலையும் யமகண்டத்துலையும் போய் நாமினேஷன் தாக்கல் செஞ்சாங்கன்னு என்று சொல்லட்டும். நான் தென்சென்னையில் எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, அதனால் நான் ஒரு நேரத்தை குறித்து கொடுக்குறேன். இல்லை, தென்சென்னை வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஏற்கனவே அந்த நேரத்தை தான் குறித்து கொடுத்துருக்காங்க, ஏன்னா அது நல்ல நேரமா. ஆக நீங்கள் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நான் மறுபடியும் சவால் விடுகிறேன், எல்லாரும் நல்ல நேரம் தான். இப்போ அதில் 2-3 நாள் இருந்தது, நாங்கள் என்னைக்கு போட்டோமோ அன்றைக்கி தான் போட்டி போட்டு அவங்கெல்லாம் செய்யணும். நாங்கள் நேரடியாக சொல்கிறோம், நாங்கள் இந்து மதத்தை பின்பற்றுகிறோம், எங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கு இந்து மதம்னு இல்லை, எங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறது என்பட்ட எங்களுக்கு சிறுபான்மை மக்கள்லாம் எங்ககிட்டையும் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க.
ஆன்மீக நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் நேரத்தை பின்பற்றோம், நேரடியாக சொல்லிட்டோம். ஆனால் இவங்க வந்து நாங்கள் எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையே இல்லை, நாங்கள்லாம் பகுத்தறிவுனாலே ஏதோ மத நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு பேசி கொண்டிருப்பவர்கள் நல்ல நேரம் பார்த்தானே நீங்கள் செய்கிறீங்க. ஸ்டாலின் கூட்டத்தை என்னைக்கு ஆரம்பித்தார்? நான் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை எடுத்து காண்பிக்கிறேன். நேர கால அவகாசம் எல்லாம் பார்த்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இதை நான் சவாலாகவே விட முடியும் என்னால். அதனால் அவங்க சொல்வது எல்லாமே போலி மதவாதம் என்பதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். மதச்சார்பின்மை, போலி மதச்சார்பினை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உண்மையான மதச்சார்பின்மை பேசிக் கொண்டிருக்கிறோம். மோடியினுடைய தனிப்பட்ட செல்வாக்கு வந்து குறைந்திருக்கிறதா ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வேலை பார்த்து பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. 2019 இந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்கிறதா அவர் சொல்றது வந்து இல்லை அவர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா நிச்சயமாக பாஜக தான் ஆட்சிக்கு வரும். பாஜக அப்படின்னா யாரு? அதாவது அதில் ஒரு விவாதத்திற்கு அவர் சொன்னா கூட அவர் அழுத்தமாக சொல்றாரு. இன்னும் சொல்றாரு, மோடிக்கு எதிராக அதே இணையாக ஒரு தலைவரை நீங்க காண்பிக்க முடியுமா? நீங்க ஒரு தலைவரை காண்பிச்சிருங்க, அப்புறம் நான் அவரோட செல்வாக்கை பத்தி பேசுறேன்னு அவர் சொல்றாரு. அதனால அவர் சொல்றதை நீங்க மாற்றி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. அவர் தனிப்பெரும் தலைவராக இந்தியாவில் பாரத தேசத்தில் மட்டும் இல்லை உலகத்திலேயே அவர் மதிக்கப்படுகிறார் என்பதை நீங்கள் பல அயல்நாட்டு தலைவர்களோட பேட்டி இப்போ இணையதளங்களில் வருகிறது, நீங்கள் பார்க்குறீங்க. நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை 3வது இடத்திற்கு கொண்டு சென்றதாக இருக்கட்டும். கரோனாவிற்கு பின்னால், அதாவது நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF சொல்லுது, பிரான்ஸ், ஜப்பான், லண்டன், இங்கிலாந்து, அமெரிக்கா எல்லாம் பின்தங்கிட்டாங்க கரோனாவுக்கு அப்புறம். ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ்னால கரோனாவுக்கு அப்புறம் ஒரு பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சினால் இந்திய பொருளாதாரம்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் நாம ஏன் மறக்கிறோம்? மருத்துவராகவும் நான் சொல்கிறேங்க, ஒரு மிகப்பெரிய கொடுமையான கரோனாவிற்கு அப்புறம் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவது என்பது மிக சிரமமான காரியம். அதை தனது ஈடுபாடோடு செய்திருக்கிறார். அதனால தான் இன்று யாருக்கும் இவங்க இந்தி கூட்டணிக்கு வேணால் அவநம்பிக்கை ஏற்படலாம், ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஏதோ ஃபேஸ் ஏற ஏற இவங்களோட ஃபேஸ் அவங்களுக்கு ஃபேஸ் ஏறுதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, பல முகம் ஏறும்போது தன்முகம் வருகிறதுன்னு நினைக்கிறாங்க. மோடி முகம் தாங்க இன்னைக்கு ஒரு முகமாக மக்கள் எல்லோரும் ஒன்றாக வாக்களித்திருக்கிறார்கள். நிச்சயமாக 4ஆம் தேதி இதே மாதிரி நாங்கள்லாம் உட்காந்து ப்ரெஸ் மீட்டில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இல்லை, அவங்க காவியை வெண்மையாக்குனாங்க, வெண்மை இப்போ காவியாக்கியிருக்கோம், அவ்வளோதான். காவியை வெண்மையாக்குனாங்க, முதல்ல வெண்மை அல்ல அது. ஏன்னா அவரோட ஒரிஜினாலிட்டி இருக்கு இல்லையா, அதை இவங்க மாற்றினாங்க, நாங்கள் ஒரிஜினலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம், அவ்வளோதான். நன்றி. இல்லை, என்ன தவறு என்ன பண்ணியிருக்க? தவறே ஒன்றும் இல்லை. என்ன கேட்டா என்ன இருக்குன்னு சொல்லி இல்லை, என்ன தவறுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இருக்கு. ஏன்னா நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கேன். ஒரு தவறோ ஒரு பின்னடைவோ வரும்பொழுது அதை அவர் சரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். நான் கேட்குறேன், 10 கிலோமீட்டர் போட்டுக்கிட்ட 3 கிலோமீட்டர் போட்டுக்கிட்ட இடத்துல 33 கிலோமீட்டர் போடுறது தவறா? 57 ஏர்போர்ட் இருந்த இடத்துல 230 ஏர்போர்ட் வந்திருக்கு, அது தவறா? ஆக எல்லாத்தையுமே சரி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் சரிதான் இருக்கே தவிர தவறு எதிரில் தான் இருக்கின்றது எனது கருத்து. நன்றிப்பா, நன்றிப்பா. இஸ்லாம் குறித்து தொடர்ந்து பேசலைன்னு நீங்க சொல்றீங்க. ஏப்ரல்ல பேசும்போது பிரதமர் பேட்டியில ஒரு பிரச்சாரத்தில் சொல்லும்போது சொல்றாரு, தேசத்தின் செல்வத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமை அளிப்பாங்க. அப்ப 2006 டிசம்பர் நீங்க பிரதமர் வந்து இஸ்லாமியர்கள் குறித்து சொல்றாங்க. அது ஏன்னா இல்ல அது ஏன்னா 2006 டிசம்பர் மாதம் மன்மோகன் சிங் அவர் ஒரு பேட்டி சொல்லியிருக்கிறார், இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு சிறுபான்மையினருக்குன்னு. அப்போ ஒரு பிரதமர் அமைச்சர் அதை பேசினதுனால இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே இருக்கிறதுனால இவர் இதை எதிர்த்து பேசினார். அவர் தான் எதிர்வினை தான் ஆட்டினாரே தவிர அவர் ஒன்றும் சொல்லலை. சரியா? நன்றி தம்பிங்களா, ரொம்ப தங்கங்களா, பிரிக்கல எல்லாரையும் ஒன்றா சொல்லிட்டேன்.